back to my தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க. ப்ரீவில் பார்த்த மாதிரி பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோவோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை சேட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ கீழே பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போடக்கூடிய இது போல் எடிட்டிங் அடுத்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணி தரணும் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் எடிட்ஸ் உங்களுக்கு எப்படி எடுத்துணும் எப்படி கொடுத்துடலாம். மறக்காம நீங்கள் எப்படி என்ன கான்டெக்ட் பண்ண பார்த்தா இன்ஸ்டாகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா. மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா இந்த ஒரு வீடியோ பண்ணுறது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இருக்குது. அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும் தான் உங்ககிட்ட இந்த ஒரு வீடியோ பார்த்தா எடிட் பண்ணா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எடிட் பண்ணுறதுக்கான நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா மொபைலில் பார்த்தா தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த ஆப்புக்கான லிங்க்கு நம்ம டெலிகிராம் சேனலில் பின் மெசேஜில் கொடுத்துற எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற எடுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கூகுளில் போய் ஸ்கேனில் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உங்கள் அல்மோஸ்ட் ஆப்பில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கு அதுக்கப்புறம் தான் கியூஆர் கூட அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ஃபாண்ட். ஓகேங்களா? 3 பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க. அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு அதுக்கப்புறம் தான் ஃபாண்ட் லிங்க் 3 பேருக்கு சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது எனக்கு புரியல எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா இந்த வீடியோக்கான அந்த வீடியோவில் நான் யூடியூப்பில் போகிற எல்லா வீடியோஸ் பார்த்தா கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்தா நான் கொடுக்குற ஃபாண்ட்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஃபுல் டேட்லேயே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துங்க. சரி, ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிங்க அவ்வளோ உங்களுக்கு ஷோ தான் ஆகும். ஓகே, ஜஸ்ட் இதில் உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோட்டோ உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போது சிம்பிளாக எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். சிம்பிளாக பார்த்தா வீடியோ பார்த்தா நீங்கள் மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கு பார்த்தா எங்கள் மொபைலில் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா பிக்சார்ட்னு பார்த்தா அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் விட்டா அப்படி இல்லைனா பரவாயில்ல. நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். எடுத்துங்க. ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வர செக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துங்க. ஓகே, இதில் பார்த்தா உங்களுக்கு எடிட்டிவ் ஃபோட்டோ இருக்கும். அந்த எடிட்டிவ் ஓப்பன் பண்ணி அப்படியே எடிட்டிவ் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இப்போ இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்க. ஓகே, கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு ரிமூவ் பிட்ஜின் ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். அந்த ரிமூவ் பிட்ஜின்றது கொடுத்து பார்த்தா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த ரிமூவ் ஆனே பார்த்தா மேலே டவுன் ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோடுறதை கொடுத்து ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிவிட்டு அது எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்து வந்து திருப்பி பார்த்தா உங்கள் அல்மோஸ்ட் ஆப் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணா பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணி திருப்பி இந்த ரைட் சைட் கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் மேலே இருக்கும். ஓகேங்களா? பிக். ஓகேங்களா? அதாவது பிக்சர் இந்த ஒரு பிக்சர் இருக்கா, இந்த ஒரு பிக்சர் மாதிரி லென்த்தாக ஒரு பிக்சர் இருக்கும். ஓகேங்களா? அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு இங்கே ஃபில்னு அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பண்ண மாதிரி இருக்கா, அந்த ஸ்டார் பண்ண மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸ் தான் ஷோ ஆகும். இது இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூப் பண்ணி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே +1 இருக்கும். அந்த +1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா செட் ஆகிடும். செட் ஆனோடனே பார்த்தா அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனு, கீழே பார்த்தா ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷனு, இன்னொரு நெக்ஸ்ட் பார்த்தா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற ஆப்ஷன். ஓகேங்களா? இது மாதிரி உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஃபேஸ் தகுந்த மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? சிங்கிளாக ஒரே ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணல. லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் இந்த ஒரே ஃபோட்டோ தான் இருக்கும். இதே போல் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆட் பண்ண சாங்லாம் பார்த்தா இதிலே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ மட்டும் சேம் முடிச்சு வரும் பார்த்தீங்கன்னா மேலே ஏரோ பட்டன் மாதிரி இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. அதில் வீடியோ அதில் 100 பிக்சலில் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி ஸோ அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes லோட முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்து இந்த எடிட்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கான ஒரு நியூவான சூப்பரான எடிட்டிங் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.